ஹாய்! இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தாளிக்க போட்டுட்டு, அதோட ஒரு பச்சை மிளகாவும் போட்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். தக்காளி எப்பயும் நல்லா வணக்கணும் அப்படின்னா, உப்பு மஞ்சத்தூளும் போட்டோம்னா தக்காளி நல்லா வணங்கிடும். ஸோ உப்பு மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணி வணக்கிக்கலாம் தக்காளி. அப்புறம் தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னா அதோட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கிரேவி மாதிரி வரும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீல் மேக்கர், அதுக்கு முன்னாடியே மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை உப்பு போட்டு எடுத்தோன்னா அதை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவி எடுத்துட்டு அதை ரெடி பண்ணி வச்சு அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் அதுலேயே மசாலாலாம் இறங்கணும். ஸோ மூடி வச்சு இறக்குனோம்னா மீல் மேக்கர் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.